அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் சாலினி விலாக்ஸ் நண்பர்களே. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான பதிவு தான். என்னடா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன விஷயம் சொல்ல போகிறோம்டா, கிறிஸ்த சொல்லியிருந்தீங்க வேலைக்கே போகல, இலங்கையிலே தங்கிட்டாரு, அவர் வேலைக்கே போக மாட்டார் போல், இவர் ஏன் கல்யாணம் பண்ண, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஏன் கல்யாணம் பண்ண அப்படின்னு ரொம்ப தொடர்ந்து ஒரே கமெண்ட் வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் நினச்சிட்டீங்க அண்ணா இங்கே இருந்துட்டு சும்மா உட்காந்துருக்காருன்னு. அப்படி கிடையாது. அண்ணா வந்து எனக்கு சப்போர்ட், என்னுடைய சேனலுக்கு சாலினி விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த சேனல்லையும் அண்ணா வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் நாங்கள் போகிறோம், ஓகேவா? நீங்களாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு கிடைக்கும், ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. டெய்லி வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், ஓகேவா? இல்லாட்டி அமௌண்ட் வராது, ஓகே? என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கப்பா. என்னென்னா ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ எல்லா சேனலுக்கும் அது கொடுக்குறது தான், அதுவும் என் சேனலுக்கும் அதே மாதிரி வந்திருக்கு. மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ மானிட்டேஷன் அந்த 4000 வாட்சர்ஸ் அதெல்லாம் அடிக்கணும்னு சொன்னாங்களே. ஸோ அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க யூடியூப்பு. ஸோ 4000 வாட்சர்ஸ்லாம் அடித்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையான சேனல் தானா? ஸோ எல்லாமே நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. அண்ணாக்கு வந்து ரெண்டே மாதத்தில் 1000 சப்ஸ்கிரைப் இல்லை, ஒரு கிழமையில் 1000 சப்ஸ்கிரைப் வந்து 2 மாதத்தில் 4000 வாட்சர்ஸ் வந்து நாங்கள் போடுற ஷார்ட் வீடியோ லாங் வீடியோக்கெல்லாம் வந்து வியூஸ் 10,000க்கு மேலே தாண்டி போகுது. 10,000 30,000 40,000 போய்கிட்டே இருக்குது. லாங் வீடியோஸுக்கு வேறு 10,000 15,000 வீடியோஸ் இது போய்கொண்டே இருக்குது, ஓகேவா? அப்போ இது இப்படி யாருக்குமே என்ன கூட இப்படி கிடைச்சது கிடையாது, ஓகேவா? நான்லாம் வந்து ஊசா சேனல் ஓப்பன் பண்ண ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு அந்த ரொம்ப பிடி கற்றுட்டுவாங்க போ கூட்டிட்டு, ஓகே? அப்போ ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன், ஓகேவா? எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமெல்லாம் இப்போ வீடியோஸ் அனுப்புவேன், சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சொல்லி தான் என்னுடைய சேனல். ஆனால் வந்து கிறிஸ்துவ சேனலுக்கு வந்து அப்படி கிடையாது, ஓகேவா? அவர் வந்து நான் இருக்கிறபடியாக அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், லைவ்லாம் வந்து சில பேருக்கு 5-10 தான் லைவில் வியூஸ் வரும். எனக்கு 20 30 40 50 அப்படி தான் வந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவ சேனலுக்கு மட்டும் ஒரு லைவ் போட்டால் மட்டும் 200 500 600 பேர் வந்து பார்க்குறாங்க. எல்லாம் நான் இருக்க சப்போர்ட்டால் தான், ஓகேவா? இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ் வந்து அண்ணாக்கு வந்து காசு வர வலிக்கிட்டது. இந்த மாதம் எத்தனை அந்த காசு வர வலிக்கிட்டது எடுத்துட்டீங்களா? அப்படி அதில் இருக்கும், எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன், காமிக்கிறேன். 5ஆம் தேதியிலேருந்து வர ஆரம்பிச்சது. பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து எவ்வளோ சேலரின்னு பாருங்க. இந்த அதில் இருக்கும் 17, ஓகேவா? மிரரில் தெரியுது 17, ஓகே? வடிவா பாருங்க 17 இந்த இருக்குது, ஓகே? ஓகேவா? மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு ரெவென்யூ உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இது கிடையாது, அது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துருக்கோம், ஓகே? நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஓகேவா? நாங்கள் போய் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிப்பீங்க, ஓகே? அந்த சேனலில் நான் கஷ்டப்படுறதுக்கு இந்த படம் கிடைக்குது. இந்த சேனலில் வந்து இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு இருக்கும்போது இது கொடுக்கணும், ஓகே? வந்தா இது கொடுக்குறோம், ஓகேவா? இங்கே வரோம், அதான் சென்டரா இந்த நடுவை இதை அமர்த்தினோன்னே மேலே பாருங்கள் ரெவென்யூ, இந்த 3வது 4வது, ஓகே? இந்த ரெவென்யூ ஒன்று இருக்குல்ல, அதில் போனோன்னே இந்த அதில் இருக்குது, அதில் போனோன்னே இந்த பாருங்கள், ஒரு நாள் வீடியோஸ் போட்டதுக்கு காசு கிருஷ்ணனுக்கு, ஓகேவா? பார்த்தீங்களா? ரெவென்யூ காசு வந்திருக்குது, ஓகே? 17,000 இந்த மாதத்தில் 5ஆம் தேதியிலேருந்து இந்த எத்தனாம் தேதி 25ஆம் தேதிக்குள்ளே அண்ணாக்கு வந்து 17,000 காசு சேர்ந்துருக்குது. இந்த மாதம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அமௌண்ட் சேர்ந்து கொண்டே இருக்கும், ஓகேவா? சேர்ந்ததுக்கப்புறம் தான் காசு எடுக்க முடியும். இப்போ வந்து உடனே காசு எடுக்க முடியும். அண்ணாக்கு இன்னும் அந்த கோட் நம்பர் ஒன்று வரல, அந்த கோட் நம்பர் வரணும். அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட் நான் கொடுத்தா மட்டும் தான் அண்ணாக்கு அமௌண்ட் வரும், ஓகேவா? ஓகே? இந்த 17,000 இங்கே வந்து எவ்வளோ தெரியுமா? 55,000 60,000 வருது, ஓகே? அங்கே ஸ்ரீலங்கா மணிக்கு மாற்றும் போது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஓகே? சாதாரணமாக நினைக்காதீங்க, ஓகேவா? நாங்கள் சும்மா தான் ஓப்பன் பண்ணோம், ஜாலியாக ஓப்பன் பண்ணோம், ஏதோ வந்தால் நல்லது, நம்ம நல்லா இருக்கலாம். சில பேர் நினச்சிப்பீங்க யூடியூப் சேனலில் சில பேர் டைம் பாஸுக்காக ஓப்பன் பண்ண சேனல் நினச்சிருப்பீங்க.
இது டைம் பாஸ்க்கான சேனல் கிடையாது. நாங்கள் வந்து எங்களோட உழைப்புக்காக மட்டும்தான். ஓகே, உழைப்புக்காகவும் நாங்கள் வந்து நாங்கள் செய்கிற எங்களோட திறமையை காட்டி நிறைய வீடியோஸ் போடணும், மக்களை கவர் பண்ண வைக்கணுன்றதுக்காக நாங்கள் நல்ல இடங்களை சில பேருக்கு தெரியாதுல்ல, இந்தியாவில் இடம் பார்க்க மாட்டீங்க, இலங்கையில் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, அதனால நாங்கள் வந்து இப்படி எடுத்து உங்களுக்கு காட்டுறோன்னு தான் எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால தான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது, உண்மையை சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து யாருமே சப்போர்ட் இல்லை. உண்மைக்கு சொல்லப்போனால் யாருமே சப்போர்ட் பண்ணலை. நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணோம், நம்ம ஏதாவது பண்ணாதான். எனக்கு கிறிஸை வந்து இந்தியாவுக்கு தனியாக அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா, என்ன தூரத்து பயணம் தனியாக அனுப்ப எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் எனக்கு விருப்பம் இல்லை. கிறிஸ் எங்கள் கூடயே இருக்கணும். நானும் சேர்ந்து கொஞ்சம் இப்போ இலங்கைக்கு இந்தியாவுக்கு போகிறது நிறைய டிக்கெட் செலவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிக்கெட் செலவு, சாப்பாடு செலவு, இங்கேருந்து போகிற பஸ்ஸில் கொழும்புக்கு போகணும், அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் பார்த்து தான் நான் இந்தியாவுக்கு போகணும். அதனால தான் கொஞ்சம் நாங்கள் இதில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு. ஓகேவா, கொஞ்சம் வருமானம் அப்படி கொஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் டிக்கெட் காசு போட்டு அங்கே போய் கிறிஸ் வந்து வேலைக்கு போயிடுவார். வேலைக்கு போய் ஒரு ஜொப்பில் சேர்ந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருப்போம். நான் இப்போ தான் ரொம்ப கஷ்டத்தில் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம். அதெல்லாம் 2 சேனலையும் நாங்கள் கஷ்டப்படுறோம். நீங்கள் வந்து ஏன் சூப்பு தட்டி கேட்குறீங்க, மெம்பர்ஷிப் கேட்குறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. கஷ்டத்தை வாயப்படி தானே கேட்க முடியும், போகிற வார்த்தை கேட்க முடியும். எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப், நீங்கள் எங்களை பிடிக்கும், எனக்கு உங்களை பிடிக்கும்ன்றபடியே நான் உங்கள் கூட உரிமையாக கேட்குறோம். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப எப்போ நான் எல்லா வீடியோஸுக்குள்ளேயும் ரொம்ப சீப்பாக பேசுகிறீங்க. உங்கள் அண்ணா வந்து வேலை இல்லாமல் எங்கிட்ட அண்ணாக்கு வேலை இருக்குது, எனக்கா வேலையை வந்து மெடிக்கல் லீவில் வந்திருக்காரு. ஓகேவா, வந்திருக்காரு. இப்போ நான் தான் போகணும்னு சொன்னேன், நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போகலான்ட்டு கொஞ்சம் டிக்கெட்டு காசு எடுத்துட்டு நாங்கள் போகலான்ட்டு. ஓகே, பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா. ஓகேவா, இங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா, அங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம். பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு இதில் சேரப்போகுது. நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். அதுதான் சில பேர் பேசுகிற அந்த கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து இக்னோர் பண்ணிட்டு போங்க, சிம்பிளாக சொல்லிடலாம் நீங்கள். ஆனால் நாங்கள் வந்து அந்த வர மெசேஜ் வந்து எங்களுக்கு அலர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் என்ன மெசேஜோ அடுத்த செகண்ட் எங்களுக்கு வரும். ஸோ அது பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னடா இவங்க புரிஞ்சிக்கலையேன்னு சொல்லிட்டு. இனிமே அந்த மாதிரி மெசேஜ் வந்தால் எங்களுக்கு காட்டாது. ஏன்னா நான் அந்த மெசேஜ் வந்து எல்லாமே செட்டிங்ஸ் மாற்றி வச்சாச்சு. நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது வந்து எங்கள் சப்ஸ்கிரைப் எங்களுக்காக அது எங்களுக்கு பிடிச்சிருக்கோங்க மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்க இக்னோர் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ ஏன்டா இப்போ வந்து யூடியூப் சேலரி பற்றி சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிளாக தான். ஸோ நீங்கள் வேலைக்கு போல் சொல்லியிருந்தீங்களே, நாங்கள் வேலைக்கு போகும்போதே வேலை செஞ்சு தான் இருக்கோம். என்னப்பா வேலை செஞ்சு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும், எங்களுக்கு டீ டைம்னு கிடைக்கும், எங்களுக்கு அது கூட கிடைக்காது. டீ டைம்னு நாங்கள் போர் தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி என்ன வீட்டில் வாட்டர் தான் குடிச்சிட்டு போனோம். ஏன்னா அவ்வளோ யோசிக்கணுங்க. ஸோ கண்டென்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் சிம்பிளாக ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா அவங்க ஜாப் கொடுப்பாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு 8 மணி நேரம் நின்றுட்டு வேணால் வேலையை செஞ்சுட்டு வந்துடும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு கண்டென்ட் யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்படி போட்டால் மட்டும் எது மக்களுக்கு விரும்புவாங்க, எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க சொல்லிட்டு யோசிச்சுட்டு போடுற கண்டென்ட்ஸ் எல்லாம் போடணும். சும்மாலாம் கிடையாது, ஒரு மென்டல் டார்ச்சருங்க இது. இதெல்லாம் 2 வருஷத்தில் எப்படி அனுபவிச்சேன் எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா நான் வந்து 1 மாதம் தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், புதுசாக சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு வந்து மென்டல் டார்ச் அதிகமாகி போச்சு. நாளைக்கு என்ன யோசிக்கணும் இன்றைக்கே யோசிக்கிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன வீடியோ பண்ணணும் இன்றைக்கி யோசிக்கிட்டு இருக்கு, அப்போ இன்றைக்கி வீடியோ அந்த மாதிரி நிறைய யோசிக்க மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, இப்படி பேசாதீங்க, அதுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. இல்ல மென்டல் ப்ரெஷர்னா யூடியூப் கண்டென்ட் சொல்றேன், ஆனா பழகிடுச்சு அது 2 மாசத்துல எனக்கு பழகிடுச்சு. சரி, ஓகே, இதான் நம்மளோட யூடியூப் இது சொல்லிட்டோம். ஓகேவா, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.